இன்னைக்கு crochet rubber bandக்கு நான் யூஸ் பண்ண போற yarn medium 4 hook size வந்து 5.5 and cotton yarn இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் hairband எடுத்துக்க போறோம். நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் நாட் போட்டு இந்த மாதிரி 13 செயின்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த hairband குள்ள விட்டு எடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறோம். செயின் குள்ள உள்ள விட்டு இந்த yarn wrap over பண்ணிட்டு இந்த ரெண்டு லூப்ல இருந்தோ வெளியில வந்துறணும். சோ ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டாச்சு. இது வந்து 13 செயின்ஸ் வந்து கம்பல்சரி 13 தான் போடணும்ன்றது இல்ல. நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இத விட மெலிசான yarn நான் இதுக்கு வந்து 25 செயின்ஸ் போட்டேன். நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து 13 தான் எடுக்கணும்ன்றது இல்ல. நம்ம யூஸ் பண்ற yarnோட சைஸும் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு எவ்வளவு broad-ஆ இது வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல இருந்து half double crochet போட போறோம். அதுக்கு இந்த hook மேல yarn wrap over பண்ணிட்டு chain குள்ள போயிட்டு again hook மேல yarn wrap over பண்ணிட்டு வெளியில வரணும். இங்க பாத்தீங்கன்னா மூணு loops of chains இருக்கு. yarn wrap over பண்ணி இந்த மூணு loopல இருந்தும் வெளியில வந்தா half double crochet. சோ இதுதான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். Basic knot போடுறது foundation chains and the half double crochetலாம் நான் கீழ descriptionல கொடுத்திருக்கேன். in case உங்களுக்கு வேணும்னா நீங்க டீடைல்டா அதல கூட போய் பார்க்கலாம். நம்ம இந்த half double crochet எல்லா செயின்லயும் போட்டுட்டே வர போறோம். இது இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இங்க வரும்போது காட்றேன். இப்போ என்னோட லாஸ்ட் செயின்ல half double crochet போட போறேன். சோ இந்த ரோ வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போட போறது இல்ல. அப்படியே இந்த டாப் ஆஃப் தி செயின்ல வந்து again half double crochet ரிப்பீட் பண்ண போறோம். இந்த ரெண்டு செயின் விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் half double crochet போட்டோம் இல்லையா? அதில இருந்து நம்ம அப்படியே இந்த half double crochet கண்டினியூ பண்ண போறோம். வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த செயின்ல ஒரு half double crochet தான் போடணும். இன் கேஸ் ரெண்டு half double crochet அந்த மாதிரி தெரியாம போடிங்கனா ஸ்டிச்சஸ்ல டிஃபரன்ஸ் வந்துரும். அதனால கரெக்ட்டா ஒரு half double crochet மட்டும் இந்த சர்க்கிள்ல அப்படியே போட்டுட்டே ஃபைனல் வரைக்கும் வாங்க. இதே மாதிரி ஃபுல்லா நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணி வர வரைக்கும் இத வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டார்டிங்ல இருந்த yarn வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது இந்த hairbandல சுத்திக்கும். அதனால இது வந்து இந்த மாதிரி இப்படி சுத்தி இப்படி ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இல்ல ஒரு ஸ்டிட்ச் மார்க்கர் எடுத்து இப்படி நீங்க த ஸ்டிட்ச் பண்ணியும் வெச்சுக்கலாம். இது த்ரூ அவுட் நீங்க இப்படி போட்டுக்கிட்டே போங்க. நான் எண்ட்ல எப்படி finish பண்ணனும்னு இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி காட்றேன். என்னோட ஹேர் பேண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு எவ்வளவு thickness இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இன்னும் நமக்கு இந்த கண்டினியூ பண்ணனும்னா பண்ணலாம். எவ்வளவு இங்க சுருக்கம் வேணுமோ அவ்வளவு நீங்க இந்த மாதிரி சுருக்கி இன்னும் thickness-ஆவும் பண்ணலாம். எனக்கு இப்ப இந்த போதும். சோ நான் இத வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி finish பண்ண போறேன். இப்ப இந்த ட்விஸ்ட் எதுவும் இந்த மாதிரி சுத்தி ட்விஸ்ட் ஆகாம கரெக்ட்டா நீட்டா இப்படி எடுத்து வச்சிட்டு என்னோட ஸ்டார்டிங் இது இந்த ஸ்டார்டிங்கும் இங்க இருக்கிற நம்ம இந்த finish பண்ணது சேர்த்து ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு முடிச்சிர போறோம்.
இந்த ஹூக்கை வந்து இந்த செயினில் கரெக்டாக வச்சுட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஹூக்கை ரேப் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே போக போகிறோம். இந்த செயினில் இருக்க மேலே இருக்கிற லூப்லேயும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் செயினில் மேலே இருக்கிற லூப் சிங்கிள் லூப்பில் மட்டும் எடுத்து இப்படி வெளியில் எல்லா செயினில் இருந்தும் வெளியில் வந்துடணும் இப்படி அட் அ டைம். இதே மாதிரி எல்லா செயின்லேயும் ஒன்று ஒன்றா கரெக்டாக பேர் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யானை கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுடலாம். இந்த யான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ராஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட க்ராஷெட் யான் ரெடி. எந்த சைஸ் யானில் வேணாலும் செய்யலாம், எந்த டைப் ஆஃப் யானில் வேணாலும் செய்யலாம். டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு சின்ன யான் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய யான் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.